வணக்கம். இந்த வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி பிரசாதம் தேங்காய் பூர்ண கொழுக்கட்டையும் எள்ளு பூர்ண கொழுக்கட்டையும் தான் எப்படி செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன். எந்த மோல்டும் யூஸ் பண்ணாமல் ரொம்ப சுலபமாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் விரிசல் வராமலும் எப்படி கொழுக்கட்டை செய்கிறதுன்னு தான் காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ மாவு ரெடி பண்ணலாம். 1 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு நம்ம அரிசி மாவு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம அந்த 1 டம்ளர் தண்ணியை நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இது நல்லா கொதிக்க வைக்கும்போதே நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிக்கோங்க. இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் 1 டம்ளர் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்து நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஈவனாக மாவு எங்கேயும் இருக்காத மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி செஞ்சோன்னா மாவு ரொம்ப எவ்வளோ நேரம் ஆனாலும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும். கொழுக்கட்டையும் நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் ஆனாலும் ட்ரை ஆகாமல் கொழுக்கட்டை நல்லாயிருக்கும். இப்போ இதிலையே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா இது மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. மாவு இது மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் திரும்பி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம், இல்லைனா நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இது மாதிரி பிசைஞ்சு வச்சோன்னா ரொம்ப நேரம் ஆனாலும் மாவு ட்ரை ஆகாமல் இருக்கும். கொழுக்கட்டை மாவு வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இது மாதிரி நம்ம மாவு கரெக்டாக நம்ம பிசைஞ்சு வச்சிட்டோன்னா கொழுக்கட்டையாக செஞ்சு நம்ம ரொம்ப நேரம் கழித்து சாப்பிட்டா கூட ட்ரை ஆகாமல் ரொம்ப சாஃப்டாக கொழுக்கட்டை இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி. இப்போ நம்ம கொழுக்கட்டை செஞ்சதுக்கப்புறம் நம்ம எதில் வேக வைக்க போகிறோமோ அந்த பிளேட்டில் நல்லா இது மாதிரி நெய் தடவிக்கோங்க. நெய் தடவினதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டே வந்து எள்ளு பூர்ணமும் தேங்காய் பூர்ணமும் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சிட்டேன். எள்ளு பூர்ணமும் தேங்காய் பூர்ணமும் எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் செக் பண்ணி செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். பூரி ப்ரெஸ் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு பிளாஸ்டிக் கவர் வந்து இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து நெய் எடுத்து நல்லா இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கவரில் 2 பக்கமும் கவரில் நல்லா நெய் வந்து தேய்ச்சிக்கோங்க. இப்போ நம்ம கொழுக்கட்டை வந்து எந்த சைஸ்க்கு நம்ம செய்யணுமோ அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம இது மாதிரி மாவை வந்து பாலாக எடுத்துக்கலாம். இது மாதிரி எடுத்து நம்ம பூரி எப்படி பண்ணுறோமோ அது மாதிரி இதில் ரொம்ப தின்னாகவும் பண்ணக்கூடாது. ரொம்ப இந்த அளவுக்கு மாவை வந்து ப்ரெஸ் பண்ணணும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணி ரொம்ப லேசாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கொழுக்கட்டை வந்து விரிசல் வந்துடும். அதனால் இந்த மாதிரி ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு சன்னமாக இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு சன்னமாக இருந்துச்சுன்னா ரொம்ப சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப வந்து மாவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்காது கொழுக்கட்டையில். இப்போ முதல்ல தேங்காய் பூர்ணம் வச்சு நம்ம கொழுக்கட்டையும் செய்யலாம். இது மாதிரி பூர்ணத்தை உள்ளே வச்சதுக்கப்புறம் நல்லா பொறுமையாக இது மாதிரி நல்லா மூடிட்டு நம்ம நெய் எடுத்து கையில் இது மாதிரி தடவி இது மாதிரி சுற்றி இது வந்து நல்லா க்ளோஸ் பண்ணணும். ரொம்ப பொறுமையாக இது மாதிரி செஞ்சோன்னா நல்லா விரிசல் வராமல் நல்லாயிருக்கும். இது மாதிரி ஓரத்தில் வந்து இது மாதிரி ஃபோல்ட் பண்ணி வருங்க. ரொம்ப அழகாக கொழுக்கட்டை வந்து பாருங்கள் அழகாக வந்திருக்கு. ரொம்ப லேசாகவும் இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ அடுத்து நம்ம எள்ளு பூர்ணத்துக்கு கொழுக்கட்டை செய்யலாம். இப்போ இதே மாதிரி ரவுண்டு பூரி ப்ரெஸ்ஸில் ரவுண்டு பண்ணிவிட்டு எள்ளு பூர்ணத்தை உள்ளே வச்சு இது மாதிரி மூடிட்டு கையில் நெய் தேய்ச்சி இது மாதிரி சைடில் இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது மாதிரியே எல்லா கொழுக்கட்டையும் இது மாதிரி எள்ளு பூர்ணமும் தேங்காய் பூர்ணமும் வச்சு செஞ்சுட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கத ஆவியில் வேக வைக்கலாம். இது மாதிரி நம்ம நெய் தடவி வச்சுருக்க பிளேட்டில் ஆவியில் வேக வச்சு எடுத்தோன்னா ரொம்ப சுலபமான ரொம்ப சாஃப்டான விநாயகர் சதுர்த்தி பிரசாதமான தேங்காய் பூர்ண கொழுக்கட்டை எள்ளு பூர்ண கொழுக்கட்டை ரெண்டுமே ரெடி பண்ணிட்டோம். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சுவையாகவும் இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும், குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இதை பாருங்கள், விரிசல் இல்லாமல் வேக வச்சதுக்கப்புறம் கூட விரிசல் இல்லாமல் வந்திருக்கு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது முடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.